Hi babes, welcome back to my channel Drama Lashikam. Hit the Rivalry episode 6. இதுதான் லாஸ்ட் எபிசோட். போன எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அங்க இப்போ எபிசோடுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஸ்காட் ஹண்டரை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு அவார்ட் ஷோக்கு வந்திருக்கான். அந்த அவார்ட் ஷோல அவார்ட் வாங்கிட்டு அதுக்கான தேங்க்யூ ஸ்பீச் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் இப்போ ரீசெண்டா அந்த கப்பு வின் பண்ணாங்கல்ல, அதை பத்தி சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவனுடைய பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவன் ஒரு கே அப்படின்றத எல்லாரும் முன்னாடி ஓப்பனா ஒத்துக்கிட்டான்ல, அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அத அவனுடைய பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப ஹாப்பியா ரொம்ப பெருமையா பாத்துக்கிட்டு இருக்கான். லாஸ்ட் எபிசோட் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லையா கால் பண்ணி நான் காட்டேஜ்க்கு வரேன்னு சொல்லியிருந்தால, வந்துட்டான். அவன் இப்ப கனடாக்கு வந்திருக்கான் போல. அவனை பிக்கப் பண்றதுக்கு ஷேனே வந்திருக்கான். 2 பேரும் வெளியில யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி கிளாஸ் போட்டு வந்திருக்காங்க. நீ வரும்போது யாரும் உன்னை பாக்கலல்ல அப்படின்னு ஷேன் சொல்ல, இல்ல யாரும் பாக்கல அப்படின்னு சொல்றான். சரி வா கார்ல ஏறு அப்படின்னு சொல்றான். ஷேனுடைய காரை வந்து இல்லையா கிண்டல் பண்றான். ஏன்னா அக்ஷயன் வந்து செம்ம பணக்காரன். அவன் ஒரு செம்ம ஃபேமஸ் பிளேயர். இல்லையாவும் அதே மாதிரிதான். இவ்வளவு பணக்காரனா இருந்துட்டு போய் போய் இவ்வளவு மொக்கையா கார் ஓட்டுறியடா அப்படின்னு அவன் கிண்டல் பண்றான். அப்புறம் 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. உனக்கு பசிக்குதா, வழியில எங்கேயாச்சும் ஸ்டாப் பண்ணவா அப்படின்னு ஷேன் கேட்க, இல்ல அதெல்லாம் வேண்டாம் போ அப்படின்னு சொல்றான். உனக்கு அந்த காட்டேஜ் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்க ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஓ நம்ம ரிலாக்ஸ் பண்ணதான் போறோமா அப்படின்னு இல்லையா அவனை பார்த்து கிண்டலா கேட்கிறான். அப்புறம் என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இல்லையா சொல்ல, நீ வரது எனக்கு ஹாப்பியா தான் இருக்குது, ஆனா உனக்கு பயமா இருக்குது இல்ல அப்படின்னு இல்லையா கேட்க, ஆமா அப்படின்னு ஷேனு ஒத்துக்கிறான். என்னோட காட்டேஜ் வந்து ரொம்ப பிரைவேட்டா இருக்கும், கவலைப்படாத, யாரும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, உன்னோட பேரண்ட்ஸ் அப்படின்னு இல்லையா கேட்கிறான். அவங்க வரமாட்டாங்க, நான் சொல்லிட்டேன், நான் ஒரு 2 வீக்ஸ் மெடிடேஷன் பண்ண போறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட இல்லையாக்கு சிரிப்பு வருது. அப்புறம் கார்ல போகும்போதே இல்லையா ஷேனோட கையை பிடிச்சிட்டு போறான். இந்த அளவுக்கு 2 பேரும் ரொமான்டிக்கா இருக்காங்க. ஆனா வாய திறந்து கூட எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் காட்டேஜ்க்கு வந்துடுறாங்க. அப்ப இல்லையோட பேக் ஷேன் தான் தூக்கிட்டு வரான். கூட உனக்கு கையில அடிபட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால தூக்க முடியும் அப்படின்னு தூக்கிட்டு வரான். அப்புறம் உள்ள வந்ததுமே அவனை அந்த காட்டேஜ கொஞ்சம் சுத்தி காட்டுறான். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்க இருக்கு, நான் ஆல்ரெடி எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இல்லையா பக்கத்துல வந்து அவனை கிஸ் பண்றான். அப்புறம் அவனை அப்படியே சோஃபால தள்ளி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்படியே 2 பேரும் பண்ணிட்டு இருக்கும்போது பேசுறாங்க. ஒரு நிமிஷம் இரு, ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ என்னால ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற உண்மையாலுமா, நீயும் யார் கூடயும் இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமா நான் யார் கூடயும் இத்தனை நாளா இல்ல, கடைசியா உன் கூட இருந்ததுதான் அப்படின்னு சொல்ல, அதை கேட்க ஷேனுக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையாலுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிறான். ஆமா இப்ப என்ன, அது ஒண்ணும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லையே அப்படின்னு இல்லையா சொல்றான். அப்புறம் ஷேன் சொல்றான், இந்த 2 வீக்ஸ் நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் ஹானஸ்டா இருக்கணும், அதாவது உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லையா சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவனை வீட்டை சுத்தி காமிச்சிட்டு, இங்க 2 கெஸ்ட் ரூம் இருக்குது, உனக்கு எந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இந்த வீட்ல ரொம்ப எலைட்டான ரூம் எது அப்படின்னு கேட்க, சாரி இந்த வீட்ல எலைட்டான ஒரு ரூம்னா சியூட்னா அது என்னோட ரூம் தான், அதுல நான் தங்கி இருக்கேன் அப்படின்னு அவன் கொண்டு போய் காட்டுறான். ஷேனுக்கு நல்லா தெரியும் இல்லையா அங்கதான் தங்குவேன்னு. இல்லையா அவன் நினைச்ச மாதிரி அவனை தள்ளி விட்டுட்டு நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு அவனை மறுபடியும் கிஸ் பண்றான். உடனே ஷேன் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் இரு இரு அப்படின்னு அங்க இருக்கிற பிளைண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றான். ஏன்னா அந்த காட்டேஜ் ஃபுல்லா மிரர் கண்ணாடி தான் இருக்குது. ஸோ இங்க நடக்கிறது வெளியில தெரியக்கூடாது, எல்லாம் கிளாஸ் எல்லாம் அப்படின்னு அவன் க்ளோஸ் பண்றான். ஆனா இல்லையா உடனே ரிமோட் அவன் கையில இருந்து பிடுங்கி அதெல்லாம் மறுபடியும் ஓபன் பண்ணி விட்டுறான். அதான் பிரைவேட்னு தானே சொன்னேன் அப்படின்னு. ஷேனுக்கு இதெல்லாம் புதுசா இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனு இல்லையா சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல. அவனுக்காக என்னமோ சமைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்துல வந்து இல்லையா என்ன பண்ற, நீ எதுக்கு இத்தனை பர்கர் பண்ற, 8 பர்கர் பண்ணிட்டு இருக்கான். இல்ல அந்த ரெசிபில 8 பர்கருக்கு தான் அளவு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவன் சொல்ல, ஏன் உனக்கு மேக்ஸ் தெரியாதா, அதை குறைச்சு 4 பர்கர் மட்டும் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ணேன்னா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அவன் செஞ்ச அந்த 8 பர்கர்ல 4 பர்கர் மட்டும் 2 பேரும் சாப்பிடுறாங்க. அப்புறம் இல்லையா ஷேனு கிட்ட அவனுடைய பேரண்ட்ஸை பத்தி கேட்க, அவன் அவனோட பேரண்ட்ஸ் பத்தி சொல்றான். உனக்கு தான் எனக்கு தான் நல்லா தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு ஷேன் சொல்ல, தெரியும், உங்க அம்மா ஜாப்பனீஸ் தானே, அவங்கள மாதிரி தான் நீ இருக்க அப்படின்னு செல்லமா அவன் கன்னத்துல கை வைக்க ஷேனுக்கு ஸ்மைல் வருது. அப்புறம் உங்க அப்பா தான் ரொம்ப போரிங் ஆச்சு அப்படின்னு எப்பயும் போல இல்லையா கிண்டல் பண்றான். எங்க அப்பா ஒன்றும் போரிங் எல்லாம் கிடையாது, எங்க அப்பா மெக்கிலுக்காக ஹாக்கி விளையாண்டுருக்காரு அப்படின்னு சொல்ல, ஓ மெக்கில் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவா அப்படின்னு கேட்க, அது ஒரு ஸ்கூல் அப்படின்னு ஷேன் சொல்றான். இல்லையா எப்ப பார்த்தாலும் ஷேனையும் அவங்க அப்பாவையும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். சரி உனக்கு சரி அவங்களுக்கு நீ கேன்ற விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்க, இல்ல இது வரைக்கும் நான் சொன்னதில்ல, தெரிஞ்சா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டு, எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, மத்தபடி தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, என்ன அந்த மாதிரிலாம் ட்ரீட்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஷேன் சொல்றான். அப்புறம் ஈவினிங் ஆயிடுது. 2 பேரும் அங்க ஃபயர் வச்சுட்டு அங்க உட்காந்து அழகா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இல்லியாக்கு கடுப்பாகுது போல. இது என்னது இது? சும்மா இங்க உட்காந்துட்டு இத வேடிக்கை பார்க்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்க, ஆமா நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஷேன் சொல்ல,
நீங்கலாம் ரொம்ப போரிங்கா இருக்கீங்க அப்படின்னு கிண்டல் பண்றான். அப்புறம் இல்லையா அவன்கிட்ட ரோஸ பத்தி கேட்குறான். என்ன அவ டெக்ஸ்ட் பண்றா ஷேனுக்கு. அவ எதுக்கு டெக்ஸ்ட் பண்றா அப்படின்னு அவன் கேட்க, சும்மா நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு அவன் ஒரு மாதிரி கேட்க, உனக்கு என்ன ஜெலஸா இருக்குதா அப்படின்னு இல்லையாவ ஷேன் கேட்குறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதே. சரி உங்க 2 பேருக்குள்ள ஒத்து வரலன்னு சொன்னேன்ல, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் என்னால உங்கட்ட டீட்டெயிலா சொல்ல முடியாது அப்படின்னு ஷேன் சொல்றான். ஏன்னா சொன்னா அவனுக்கு அசிங்கமாயிடும்ல. அப்ப தூரத்துல இருந்து ஒரு என்னமோ கத்துற மாரி சவுண்ட் கேட்குது. அத கேட்டு இல்லையா ரொம்ப பயந்துடுறான். "என்னது இது? இந்த இடத்துல உல்ஃப் இருக்குதா?" அப்படின்னு கேட்குறான். "உல்ஃபா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது ஒரு பேர்ட். அதோட பேர் வந்து லூன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல இது ஏதோ உல்ஃப் மாதிரி இருக்கு" அப்படின்னு இல்லையா பயப்படுறான். உடனே ஷேன் அந்த பேர்டுக்கு ஆன்சர் பண்ற மாரி, அந்த பேர்டு மாரி அவனும் சவுண்ட் குடுக்குறான். அத பார்த்து இல்லையா இன்னும் ஷாக் ஆயிடுறான். "என்ன உனக்கு இப்ப பேர்டு பேசுற மாரி பேச தெரியுமா?" அப்படின்னு கிண்டலா கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லையா ஷேனோட மடியில படுத்துட்டு, ஃபர்ஸ்ட்டு அந்த இடமே அவனுக்கு வேணான்னு சொன்னான். இப்ப அவனுக்கு அந்த இடம் ரொம்ப புடிச்சிருக்குது. அப்ப இல்லையா அவனுடைய அம்மா பத்தி சொல்றான். ஷேன் தான் கேட்பான் அவனோட ஃபேமிலிய பத்தி. "எங்க ஃபேமிலில எனக்கு யாரையும் பிடிக்காது. எங்க அம்மாவ தவிர. எங்க அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு இல்லையா அவங்க அம்மா பத்தி சொல்லிட்டு இருக்கான். "உங்க அம்மா எப்படி இறந்தாங்க?" அப்படின்னு கேட்க, "அவங்க தூக்க மாத்திரை நெறைய சாப்பிட்டாங்க" அப்படின்னு என்னமோ சொல்றான். வேணும்னே சாப்பிட்டாங்களா? இல்ல ஆக்சிடென்ட்டா சாப்பிட்டாங்களான்னு தெரியல. இது நடக்கும்போது இல்லையா வந்து சின்ன பையன். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அவனுக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு ட்ராமா மாரி ஆயிடுச்சு போல. அப்புறம் அடுத்த நாள் காலையில 2 பேரும் தூங்கி எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் ஒரே பெட்ல தான் படுத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் முகத்த முகத்த பார்த்துக்கிட்டு, "எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூன்னு" சொல்ல, அதுக்கு இல்லையாவும் "ஐ லைக் யூ டூன்னு" சொல்றான். ஆக்சுவலா இது வந்து நாவல்ல இன்னும் ரொமான்டிக்கா இருக்கும் இந்த சீனு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா கேம் விளையாடிட்டு இருக்காங்க. வீடியோ கேமு. அதுலயும் ஹாக்கி தான் விளையாடுறாங்க போல. அதுல என்ன பண்றா, இலியா வந்து ஷேனோட டீம் பிக் பண்றா. ஷேன் இலியாவோட டீம் பிக் பண்றான். "உன்ன என்ன பண்றேன் பாரு. நான் உன்ன தோற்கடிக்க போறேன்" அப்படின்னு இலியா சொல்ல, "உன்னால என்ன தோற்கடிக்க முடியாதுன்னு" ஷேன் சொல்றான். "ஏன்டா நான் உன்னுடைய கேரக்டர எடுத்திருக்கேன்டா" அப்படின்னு சொல்ல, "நீ யாரு? நீ ஒண்ணுமே இல்ல" அப்படின்னு ஷேன் சொல்றான். "நான் ஒண்ணுமே இல்லையா? இங்க பாரு இந்த கேமுடைய கவர்ல என் ஃபேஸ் தான் இருக்குது" அப்படின்னு இல்லையா காட்டுறான். அப்ப ஷேனுடைய ஃப்ரெண்ட் அவனுக்கு கால் பண்ண, இல்லையா சும்மா இல்லாம வேணும்னே ஷேன நோண்டிக்கிட்டே இருக்கான். ஷேனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான்ல, நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்ல, செகண்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம்ல, குழந்தல்லாம் இருக்குமே. அவனுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு போல. அத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா இல்லையா சுத்தமா பேசவே விட மாட்றான். "என்ன பண்ற நீ?" அப்படின்னு யஷின் அவன்ட்ட கேட்க, "நான் ஒண்ணும் பண்ணலையே" அப்படின்னு அவன் எதுவுமே நடக்காது. சின்ன பையன் மாதிரி சொல்றான். "கொஞ்ச நேரம் சும்மா இருடா, அவன்ட்ட பேசிட்டு வரேன்" அப்படின்னு மறுபடியும் ஷேன் பேச போறான். ஆனா இல்லையா சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. பையன் என்ன நெனச்சானோ அத ஒரு வழியா பண்ணி முடிச்சிடுறான். ஷேனுக்கு தான் அந்த சவுண்ட் எல்லாம் குடுக்காம ஃபோன் பேசுறது ரொம்ப கஷ்டமாயிடுது. கடைசி நேரத்துல ஷேன் ஃபோனே கட் பண்ணிடுறான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அவன் பேசி முடிச்சுட்டு, "ஏன்டா இந்த மாரி பண்ற?" அப்படின்னு இல்லையா கிட்ட கேட்கறான். ஆனா அவனுக்கு அது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. "எப்புட்றா உன்னால இந்த மாரி சாதாரண விஷயத்த கூட இந்த அளவுக்கு சூப்பரா பண்ண முடியுது?" அப்படின்னு அவனே இல்லையா கிட்ட கேட்கறான். அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்துல ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. ஒண்ணா கேம் விளையாடுறாங்க. நெறைய பேசுறாங்க. அப்ப இல்லையா சொல்றான், அவனுடைய அப்பா இறந்துட்டாங்கல்ல. ஸோ அவனுக்கு மறுபடியும் ரஷ்யாவுக்கு போறதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல போல. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு இலியாவும் ஷேனும் சோஃபால ஒண்ணா உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்ப இலியா சொல்றான், ஸ்வெட்லானாவ கல்யாணம் பண்ணிக்கவா?" அப்படின்னு. அத அவன் கேட்டதுமே ஷேனுடைய முகத்த பார்க்கட்டும். அவன் எதுக்கு இல்லையா சொல்றான்னா, ஸ்வெட்லானா வந்து அமெரிக்கன் சிட்டிசன் தான். ஸோ அவள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவனுக்கும் அமெரிக்காவுடைய கிரீன் கார்டு கிடைக்கும்ல. அதுக்காக தான் அவன் அந்த மாதிரி சொல்றான். ஆனா ஷேனால அத கேட்க கூட முடியல. அவன் என்ன சொல்றான், "அப்படின்னா உனக்கு அவள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "அப்படி இல்ல. அவ என் ஃப்ரெண்ட் இல்ல. ஸோ அவ எனக்காக ஹெல்ப் பண்ணுவா" அப்படின்னு சொல்றான். அப்ப ஷேன் சொல்றான், "உனக்கு பொண்ணுங்கள பிடிக்கும் தானே? உனக்கு அவள பிடிச்சு நீ கல்யாணம் பண்றியான்னா ஓகே. ஆனா வெறும் பாஸ்போர்ட்காக தான் பண்றேன்னா, தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணாத. அவள கல்யாணம் பண்ணாத" அப்படின்னு சொல்றான். அப்ப இலியா அவன் பக்கத்துல வந்து, "உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. எனக்கு பொண்ணுங்கள பிடிக்கும். பொண்ணுங்களுக்கும் நான் தான் ரொம்ப பிடிக்கும். என்ன பண்றது? நான் போற இடத்துலலாம் ரொம்ப அழகான பொண்ணுங்கலாம் இருக்காங்க. ஆனா என்ன பண்றது? என் மைண்ட்ல எப்பயுமே ஒரு ஹாக்கி பிளேயர் இருக்கான். அவன் மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருக்கான். அவன் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கான்" அப்படின்னு அவன் ஷேன பத்தி சொல்ல, ஷேனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. இப்பதான் அவன் ஃபேஸ்ல ஸ்மைலே வருது. அப்ப இல்லையா சொல்றான், "அந்த ஹாக்கி பிளேயர் ஒரு பொண்ணா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்" அப்படின்னு சொல்ல, அது ஷேனுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி என்ன பண்றது? அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்ப அவன் சொல்றான், "நீ திரும்ப ரஷ்யாவுக்கு போகாத. அதே நேரம் தயவு செஞ்சு ஸ்வெட்லானா மட்டும் மேரேஜ் பண்ணிக்காத. நம்ம வேற ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணலாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இல்லையாவும் ஓகேன்னு சொல்றான். "ஸ்வெட்லானாவ கல்யாணம் பண்ணிக்காத" அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஷேன் கண்ணுல தண்ணியே வந்துரும். அவனுக்கு அழுக வர மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா ஷேன் தான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல போல. என்ன பண்றது? ஏதாச்சும் பிளான் பண்ணலான்னு சொன்னாங்கல்ல, அதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தான் போல. அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்க உடனே அவன் இல்லையாவ தூக்கத்துலேருந்து எழுப்புறான். "நீ பேசாம ஆட்டோவா டீம்ல ஜாயின் பண்ணிடு" அப்படின்னு சொல்றான். "என்னடா சொல்ற நீ? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்ல, ஆட்டோவா அப்படின்றது வந்து இங்க அமெரிக்கால இருக்கிற
டீம் போல. ரஷ்யாக்கு நீ திரும்ப போகாத அப்படின்னு சொல்றான். இப்ப நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியல அப்படின்னு கேட்க, இப்ப ஷேன் இருக்கிறது வந்து மான்ட்ரியல். ஆட்டவான்றது மான்ட்ரியலோட கொஞ்சம் பக்கத்துல தான். ஸோ ஒரு 1 ஹவர் தான். நீ அங்க இருந்தீன்னா நம்ம 2 பேரும் அடிக்கடி வந்து மீட் பண்ணிக்கலாம். அதே நேரத்துல நம்ம ஒரே கண்ட்ரில இருக்கிற மாதிரி ஆகும். அப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கலாம். அந்த சேரிட்டில நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கிறதால, நம்ம அடிக்கடி வெளியில மீட் பண்றத யாராச்சும் பார்த்தா கூட தப்பா நினைக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க் விஷயமா தான் மீட் பண்றோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்கல்ல. அப்படின்னு அவன் மைண்ட்ல வந்து ஐடியாவெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பெட்ல பண்ற வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்க, "நீ சும்மா இருக்கிறியா? இப்ப நான் சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி இருந்தா யாரும் நம்ம மேல டவுட் பட மாட்டாங்க." அப்படின்னு ஷேன் சொல்றான். இல்லையாக்கா அது கொஞ்சம் நல்லா தான் பிடிச்சிருக்கு போல. அவன பார்த்து ஸ்மைல் பண்றான். நான் சொன்ன பிளான் மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணா, நம்ம இதே மாதிரி ஒண்ணா இருக்கலாம். யாரும் நம்மள டவுட் பட மாட்டாங்க, எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா நைட்டு ஃபுல்லா நீ தான் திங்க் பண்ணிட்டு இருந்தியா? அப்படின்னா உனக்கு என் கூட இருக்க பிடிச்சிருக்கா?" அப்படின்னு அவன் கேட்க, "ஆமாம். எனக்கு அது மட்டும் தான் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இப்ப அது மட்டும் தான் வேணும். நீ இல்லன்னா எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியாது. அத நினைச்சு பார்க்கறதுக்கு எனக்கு பயமா இருக்குது." அப்படின்னு ஷேன் சொல்ல, இல்லையா ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறான். இல்லையா பக்கத்துல வந்து ஷேன கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிக்கிட்டே அவன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுறான். சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தோணுது, ஐயோ! நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு அவன் பயப்பட, இப்ப ஷேன் என்ன சொல்லப் போறான்னு அப்படின்னு அவன் பயந்துகிட்டே பார்க்க, ஷேன் அவன பார்த்து ஐ லவ் யூ டூன்னு சொல்லிடுறான். அப்புறம் 2 பேருமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. 2 பேரும் சந்தோஷமா ஹாப்பியா ஹக் பண்ணிட்டு, கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில 2 பேரும் சீக்கிரமா எந்திரிச்சு, வெளியில போய் சன்ரைஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஜாலியா ரொமான்டிக்கா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வியூவ. அதுக்கப்புறம் ஒரு செம்ம ஹாட்டான ஒரு ஸ்டீமிங்கான ஒரு சீன் வரும். அத என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது முடிஞ்சதுக்கப்புறம் இல்லையா ரொம்ப எமோஷனலா இருக்கான். அப்ப ஷேன் அவன்கிட்ட, "உங்க அம்மாவோட பேர் என்ன?" அப்படின்னு கேட்க, "இரினா" அப்படின்னு சொல்றான். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சேரிட்டி ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்கல்ல. அது அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாக்கி ஸ்கூல் ஆரம்பிக்கலான்னு பேசுறாங்க. அதுக்கு இலியாவோட அம்மா பேர் வைக்கலாம் அப்படின்னு ஷேன் சொல்ல, இலியா ரொம்ப ஹாப்பியா, "எங்க அம்மா மட்டும் பிறந்திருந்தா அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கும்" அப்படின்னு சொல்றான். "இப்ப நீ சொன்னது அப்படியே ரஷ்யன்ல சொல்லு" அப்படின்னு அவன் கேட்க, அவன் ரஷ்யன்ல சொல்றான். நம்மள மாதிரியே ஷேனுக்கும் இல்லையா ரஷ்யன்ல பேசுறது ரொம்ப பிடிக்கும் போல. அவன் ரஷ்யன்ல பேசும்போது அந்த ஆக்சென்ட் அப்படியே செம்மையா இருக்கும். அப்புறம் அடுத்த சீன்ல அங்க வெளியில தண்ணி இருக்குல்ல, அதுல இல்லையா ஜாலியா குளிச்சுட்டு இருக்கான். ஷேன் தூரத்துல இருந்து உட்காந்து அவன பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப இல்லையா கேட்கறான், "நீ எப்பயுமே வெளியில தான் ஒர்க் அவுட் பண்ணுவியான்னு?" "இல்ல நான் எப்பயுமே உள்ள தான் பண்ணுவேன். அந்த வீடியோக்காக ப்ரொடியூசர் தான் என்ன வெளியில இருந்து பண்ண சொன்னாரு" அப்படின்னு சொல்ல, "அப்படின்னா அந்த வீடியோ நீ பார்த்திருக்கியா?" அப்படின்னு ஷேன் கேட்க, பார்த்துருக்கேன். எனக்கு எப்பலாம் தூக்கம் வரலையோ அப்பலாம் பார்ப்பேன்" அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல எந்த வீடியோ சொல்றேன்னா, இப்ப அதுக்கு முன்னாடி வந்த ஒரு எபிசோட்ல இலியா உட்காந்து ஷேனுடைய வீடியோ ஒண்ணு பார்த்துட்டு இருப்பான். அப்ப ஸ்வெட்லானா கூட அங்க வருவா. அந்த வீடியோ தான் இவன் மென்ஷன் பண்றான். அப்புறம் இலியா ஷேன் மேல தண்ணி அடிச்சுட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து எனக்கு ஒரு கிஸ் குடு அப்படின்னு கேட்குறான். இல்ல நீ செம்ம ஜில்லுன்னு இருக்கு. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு அவனுக்கு ஒரு கிஸ்ஸும் குடுக்குறான் ஷேனு. அதுக்கப்புறம் 2 பேரும் குளிச்சுட்டு உள்ள வராங்க. அப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே வரும்போது, இலியாவும் ஷேனும் நின்னு அங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப காட்டேஜுக்குள்ள யாரோ நிக்கிறாங்க. அத பார்த்ததுமே இலியா ரொம்ப ஷாக் ஆயிடுறான். வேற யாரும் இல்ல அது ஷேனோடைய அப்பா தான். ஷேனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அப்பாவும் அங்கருந்து டக்குன்னு போயிடுறாரு. ஷேன் உடனே பின்னாடியே போய் பேசலான்னு போறான். அவன் போறதுக்குள்ள அவங்க அப்பா அங்கருந்து கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஷேன் வந்து ஒரு சின்ன பையன் மாரி ரொம்ப பயப்படுறான். அம்மா அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டா சின்ன பசங்க எப்படி பயப்படுவாங்க அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? அப்படின்னு. இப்ப நான் அவங்கட்ட போய் பேசணுமே! என்ன பேச? என்ன சொல்லுவேன்? ஐயோ! என்னுடைய அம்மா அவங்க என்ன சொல்லுவாங்களோ? அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருக்கான். அவன் ரொம்ப பயப்படுறத பார்த்துட்டு, "பயப்படாத விடு. எல்லாம் நல்லபடியா ஆகும்" அப்படின்னு சொல்ல இல்லையா, ஷேன் பக்கத்துல வந்து ஹக் பண்றான். "ஒண்ணும் கவலைப்படாத. நீ ரொம்ப தைரியமானவன். உங்க அம்மா, அப்பா அந்த மாரிலாம் உன்ன தப்பா நினைக்க மாட்டாங்க. அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. மேபி உங்க அப்பா சரியா பார்க்கல போல நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணத" அப்படின்னு இல்லையா சொல்ல, அத கேட்கும்போது ஷேனுக்கே சிரிப்பு வருது. சரி போய் எங்க அப்பா அம்மாட்ட போய் பேசணும். என்ன சொல்ல போற? நான் இப்ப என்ன சொல்லுவேன் அப்படின்னு அவன் பயப்பட, "நான் வேணா உன் கூட வரவா?" அப்படின்னு இல்லையா கேட்கிறான். "எனக்காக நீ வரேன்னா வா" அப்படின்னு சொல்ல, அவன் உடனே போய் ரெடியாகி வரான். ஆனா இல்லையா போட்டு வந்திருக்க ஷர்ட்ல வந்து அவனுடைய டீம் நேம் இருக்குது. அத பார்த்ததுமே, "ஏன்டா உனக்கு வேற ஷர்ட்டே கிடைக்கல?" அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா ஷேனுடைய ஆப்போசிட் டீமுடைய ஷர்ட் இல்ல. "இவங்க அம்மாக்கு தெரியாதா நான் இந்த டீம்ல தான் இருக்கேன்" அப்படின்னு அவன கிண்டலா கேட்கிறான். அதுக்கப்புறம் கார்ல 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. இல்ல அவனோட கைய பிடிச்சு அவன வழியெல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு வரான். ஷேனோட அப்பா, அம்மா வீடு வந்து பக்கத்துல தான் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரத்திலேயே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம், "இல்ல நீ என் கூட வராத, இங்கேயே இரு, கார்ல இரு" அப்படின்னு இல்லையாவ பார்த்து சொல்ல, இல்லையா அவன பார்த்து முறைக்கிறான். "நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "சரி, சரி வா" அப்படின்னு சொல்றான். 2 பேரும் உள்ள வராங்க. அப்ப ஷேன் அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே வந்து முன்னாடி நிக்கிறான். பயந்துகிட்டுன்னு சொல்ல முடியாது. என்ன பண்றதுன்னு அவனுக்கு தெரியல. அப்ப இல்லையா வந்து அவன் பக்கத்துல நிக்க, அவனுடைய அப்பா சொல்றாரு, என்னோட சார்ஜர் நான் உன்னோட வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். அத எடுக்கறதுக்காக தான்
வந்த?" அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, நான் உங்கட்ட முதல்லயே சொல்லியிருக்கணும் அப்படின்னு தயங்கிக்கிட்டே சொல்றான். அப்ப ஒரு கே அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றான். "சாரி நான் உங்கட்ட ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருக்கணும். இது இல்லியா, இல்லியா ரோஸ்னா உங்களுக்கு தான் இவன நல்லா தெரியுமே" அப்படின்னு சொல்ல, அவன் என்ன பார்க்க தான் இங்க வந்திருக்கான். நாங்க அப்படின்னு சொல்ல, "நாங்க லவ்வர்ஸ்" அப்படின்னு இல்லியா சொல்றான். "அப்படியெல்லாம் சொல்லாத சும்மா இரு" அப்படின்னு ஷேன் சொல்றான். அதுக்கப்புறம் ஷேனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அவன லவ் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். இத எப்படி உங்கட்ட சொல்றதுன்னு தெரியல. அவன் ஐ அம் சாரி அப்படின்னு சொல்றான். நம்ம உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு கேட்க, அவங்க உட்காருறாங்க. அப்ப ஷேனுடைய அம்மா அவங்க 2 பேருக்கும் ஏதோ ட்ரிங்க் கொண்டு வந்து குடுக்குறாங்க. அப்ப அவனுடைய அப்பா, அம்மா "எங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த மாரி டவுட் இருந்துச்சு தான். ஸோ இது ஒண்ணும் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. உன் கூட இருக்கிற ஆள பார்த்தா தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நீ உன்னுடைய ரைவல் கூட இப்படி ரிலேஷன்ஷிப்ல இருப்பேன்னு நான் நெனச்சு பார்க்கல அப்படின்னு அவங்க 2 பேரும் ஆச்சரியமா கேட்கறாங்க. ஆமா இது எப்ப ஆரம்பிச்சுச்சு? அந்த ஆல் ஸ்டார் கேம் நடந்துச்சே அப்ப அப்படின்னு கேட்க, இல்ல அப்ப கிடையாது. இது அதுக்கு முன்னாடி அப்படின்னு ஷேன் சொல்றான். ஓ! அதுக்கு முன்னாடியா? அதுக்கு முன்னாடின்னா எப்ப? அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க யோசிச்சுட்டு, எங்களோட ரூக்கி சீசன் இருந்துச்சுல்ல அப்பன்னு சொல்றா. ரூக்கின்னா அவங்க பெரிய பிளேயர் ஆகறதுக்கு முன்னாடி இருந்து அப்ப. அப்பாவா? அப்படின்னு கேட்க, இல்ல அப்ப இல்லையே அதுக்கும் முன்னாடி அப்படின்னு இல்லையா சொல்ல, கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்னு ஷேன் சொல்றான். ஓ! அப்ப இருந்தா நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க அப்ப இருந்தெல்லாம் லவ் பண்ணல. ஜஸ்ட் இப்ப தான் லவ் பண்றோம். அப்படின்னா அப்ப அப்படின்னு கேட்க, அது எப்படி உங்க வாயால சொல்லுவாங்க? அப்ப ஜஸ்ட் அவங்க அதுக்காக மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அது வந்து அப்படி எப்படின்னு தயங்க அவங்க அம்மா, அப்பாவே ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வந்து குடுக்குறாங்க போல. "உன்னோட டீம்மேட்ஸ்க்குலாம் அது தெரியுமா?" அப்படின்னு கேட்க, "இல்ல" அப்படின்னு இல்லையா சொல்றான். ஷேனுடைய அம்மா கேட்கறாங்க, "அவனுடைய ஆள் அப்படின்றதுக்காக நீ எப்பயாச்சும் கேம்ல அவன வின் பண்ண விட்டுருக்கியா?" அப்படின்னு கேட்க, நீங்க எப்பயாச்சும் அப்பாவ வின் பண்றதுக்கு விட்டுருக்கீங்களா?" அப்படின்னு கேட்க, அதுவும் கரெக்ட்டான கொஸ்டின் தான் அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. "நீங்க இந்த விஷயத்த வெளியில சொல்ல போறது இல்லையா?" அப்படின்னு கேட்க, "இல்ல. இப்போதைக்கு நாங்க மறைச்சு தான் வைக்க போறோம். அதுக்கப்புறம் வயசானதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம நாங்க ஒண்ணா தான் இருக்க போறோம்" அப்படின்னு சொல்ல, "அது கேட்கறக்கே ரொம்ப சோகமா இருக்குதே" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இலியாவ பத்தி சொல்றான். இலியா வந்து பைசெக்சுவல் அப்படின்னு. நான் லவ் பண்ணது ஒரே ஒரு ஆளு தான் அப்படின்னு ஷேன பத்தி சொல்றான். அப்புறம் அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் நேரம் தனியா இருக்கணும் போல. அவங்களுக்கு இதெல்லாம் ஒரே டைம் எல்லாம் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. எந்திரிச்சு வெளியில போய் நிக்கிறாங்க. அப்ப ஷேன் அவங்க அம்மா கிட்ட போய் பேச ட்ரை பண்றான். ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு போல. ஆனா ஷேன் வந்து அவங்க அம்மாட்ட சாரி சொல்றான். "சாரிம்மா நான் இந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல" அப்படின்னு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சாரி சொல்ல, அவங்க அம்மாவுக்கு, "ஐயோ! எதுக்கு நீ இதுக்காக சாரி சொல்ற? இதுக்காக நீ சாரி சொல்லலாம் அவசியம் கிடையாது. எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நான் உன்ன நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ அம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ" அப்படின்னு சொல்லி அவன ஹக் பண்ணிக்கிறாங்க. ஷேனுக்கு அழுகை வருது. அப்புறம் ஒரு வழியா எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப இலியா செம்ம ஹேப்பியா ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப ஷேனுடைய அம்மா, "சரி நீ கேன்றது வெளியில சொன்னாலும் உனக்கு பிராண்ட் ப்ரமோஷன்லாம் கிடைக்கும்" அப்படின்னு அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. "அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இப்போதைக்கு நான் வெளியில யார்கிட்டயும் சொல்றதா இல்ல" அப்படின்னு சொல்றான். "சரி என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்க, இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்கல்ல. இவன் ரஷ்யா விட்டுட்டு இங்க வந்து ஒட்டாவால ப்ளே பண்ண போறான்னு சொன்னால. அத கேட்டதுமே, "அப்படின்னா நீ உன்னோட டீம விட்டுட்டு இங்க வந்துருவியா?" அப்படின்னு அவங்க அம்மா ஆச்சரியமா கேட்கறாங்க. "ஏம்மா இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு ஷேன் கேட்க, "இல்ல இத்தன நாளா அவன் டீமுக்காக விளையாடிட்டு இருந்தான்ல, லாயல்ட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல" அப்படின்னு அவன் கேட்க, "ஏம்மா அவன் எனக்காக லாயலா இருக்கணும்னு நினைக்கிறான். நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா?" அப்படின்னு கேட்கறான். அப்புறம் ஸ்காட் ஹண்டர பத்தி பேசுறாங்க. அப்ப இலியா ஸ்காட் கிட்ட பேசினதாகவும், ஆனா இவங்கள பத்தினதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷேனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆகுது. அப்ப எலியா அவன் பக்கத்துல வந்து, "எதுக்கு ஃபீல் பண்ற? உன்னோட ஃபேமிலி தானே இங்க இருக்குது. உன் பேரண்ட்ஸ் இருக்காங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் பக்கத்துலயே இருக்கல்ல" அப்படின்னு சொல்ல, "பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு ஷேன் கேட்குறான். "ஆமா நான் உன் பாய் ஃப்ரெண்ட் தானே" அப்படின்னு சொல்ல, எலியா பக்கத்துல இருந்து ஷேன கிஸ் பண்றான். அத பார்த்த பேரண்ட்ஸ்க்கு ஆச்சரியமாவும் இருக்குது, சந்தோஷமாவும் இருக்குது. அப்புறம் அவங்க 2 பேருமே வந்து இவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அன்னைக்கு ஈவினிங் உங்கள பார்க்க வரேன் அப்படின்னு சொல்றாங்க. "சரி வாங்க, வரதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க" அப்படின்னு ஷேன் சொல்றான். "எதுக்கு?" அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, "நாங்க கால் பண்ணிட்டே வரோம்" அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஏன்னா அவங்க அப்பா வரும்போது அவர் பார்த்த காட்சி அப்படி. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப ஹேப்பியா ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க காட்டேஜ்க்கு. 2 பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு ஜாலியா போக, இதோட இந்த எபிசோடு முடியுது. இதோட இந்த சீரிஸ் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த சீரிஸும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த சீரிஸோட அடுத்த சீசன் வருதாமாம். ஆனா இப்ப வராது. எனக்கு தெரிஞ்சு 2028ல தான் வரும்னு நெனைக்கிறேன். அதுவரைக்கும் நான் YouTubeல இருந்தேன்னா கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதே மாரி இன்னும் நெறைய சீரிஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ். பை.